டென்ஷனாக வந்து எல்லாருக்கிட்டையும் நாய்ப்பட்ட பாடு, சிக்னலு, ஸ்கூட்டரு. இந்த ஸ்கூட்டரில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஆமாங்க, சிலது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டு தான். ஹெல்மெட் போடணும், 2 வீலர் கரெக்ட் தான். ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலையே 3 கிலோ, ஹெல்மெட்டு 7 கிலோ. அதை மாட்டினா பக்கத்தில் தண்ணி லாரி தெரியல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இங்கே மாதிரில அவன் இஷ்டத்துக்கு ஓட்டுவான். இப்படி பார்க்குறா தெரியல, அப்படி பார்க்குறா தெரியல, ஊன்னு ஓட்டு. எவனா தட்டி விட்டா தான் தெரியும். என்ன ஒன்று, நம்மளே மனசு திருப்திப்படுத்திக்கிறோம். ஓ சரி, ஹெல்மெட் போடுறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன, கவர்மெண்ட்டுக்காக போட்டோனாலும் பின்னால் ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துக்கின்னு உங்கள் அக்கா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லைன்னு தொண்ணு காதிலே விடாது, அப்படியே போகலாம். இல்லை, இது கரெக்டு. இது கவர்மெண்ட் சொன்னது. ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டா, பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணுன்னா ரொம்ப நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து பெரிய ஹெல்மெட் வாங்கி கொடுத்தான் போ அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனாங்க, இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஈரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்க், நம்ப மாட்டீங்க, நடந்தது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் சேம் கலர் பைக்கு, சேம் கலர் ஹெல்மெட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவனுங்க பெட்ரோல் போட்டு உள்ளே வந்துக்கிறானுங்க, 2 ஒய்ஃபை மாறி ஏறிடுச்சு. உண்மை, நடந்தது மாறி ஏறிடுச்சு. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக் கலரு, ஹெல்மெட்டு. இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃப் நம்ம கூட தான் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோன்னா குரல் கேட்குது, என்னங்கோ இந்த பக்கம் போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பணும். மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. அப்புறம் அவனையும் கூப்பிட்டு இவனையும் கூப்பிட்டு 2 பேரும் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஆனால் அதை சால்வ் பண்ண அவங்களுடைய ரேஞ்சே தனி. ஸ்கூட்டரில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு போகிறதெல்லாம் ஸ்கூட்டரில் முடியாது, ரொம்ப கஷ்டம். நான்லாம் ரொம்ப அவசரப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் சார், நான் பைக்கு கூட இல்லை. ஏன்னா பைக்கு கியர் போட்டு மாட்டேன். இது வந்து இது கைநட்டுக்கு கொண்டா மாதிரி. அது பார்த்தீங்கன்னா 35 கிலோ பின்னால் தான் இருக்கும், முன்னால் வெறும் தகுடு தான். அது இன்ஜின் 35 கிலோ, இது ஒரு 75 கிலோ. எங்கே நாட்டிக்க போதோன்னு ஓட்டணும். நம்ம மனுஷன் தானே, நம்மளும் போயினே இருப்போம். எது சாரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் ஒரு அழகாக ஒரு லேடி பாஸ் ஆகும். டக்குன்னு மனசு நினைக்கும், நமக்கு பொண்ணு பார்க்க போது இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு. அப்படியே வேற வழி கிடையாது. அவங்களுடைய ரேஞ்சே தனி. இப்போ ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனில் வந்து உட்காரோன்னு வச்சுங்களேன், ஏங்க ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்க. இப்படி இல்லையா, நல்லா பாருங்க. என்னது, அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்கன்னா, என்ன பார்க்கறது சேஞ்சு? அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு. இல்லை ஒன்றும் சேஞ்ச் இல்லையாம்மா. உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா. ரசனை இருந்தால் நான் ஏமா கல்யாணம் பண்ணுறேன் விடு. இன்னும் இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஷோ கேஸ்லேருந்து ஒரு குட்டி யானை பூமியை எடுத்து டிவி மேலே வச்சுருக்கா சார். அவ்வளோ பொறுத்த அளவுக்கு அது வந்து இன்டீரியர் டெக்கரேஷன். நம்ம அதை ஒத்துக்கணும், சிரிக்கணும், குட்டு சொல்லணும். அதெல்லாம் முடியாதுங்க. சில பேருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஃபேஸ்புக்கில் அப்படி யார் போஸ்ட் போட்டாலும் சரிங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். பார்த்துட்டு விட வேண்டியது தானே. ஏதாவது ஒன்று போடுவான், மாட்டிக்கினான். என்ன ஆயிருக்கு, அவன் வீட்டில் வேலை காய்ச்சி 3 நாளாக வரல. சரியா, 4வது நாள் வரும்போது அந்த வீட்டம்மா கேட்டுக்குது, சொல்லாமல் கொள்ளாமல் லீவு போட்ட யார் வேலையை செய்கிறதுன்னு. வேலை காய்ச்சி சொல்லிச்சான், என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு ஃபேஸ்புக்கில் போட்டேன், சார் கூட கெட் வெல் சூன் மிஸ் யூன்னு போட்டாரேம்மா. அதாவது இவனுக்கு யாராவது ஐ எம் நாட் வெல்லுன்னு போட்டால் அது பதிலாக எழுதுறது இவனோட இயல்பு. கெட் வெல் சூன் ஐ மிஸ் யூன்னு. அது வேலை காட்சிக்கும் போட்டான், போட்டு மாட்டிக்கினான். ஒன்றும் பண்ண முடியாது சார். எதுவாக இருந்தால் போன பொங்கலுக்கு என்ன ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டில், இங்கே தெரில, தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒரு புரளி ஒன்று, இந்த வாட்ஸ்அப்பில் வர புரளியில் அது ஒன்று. என்னென்னா, போன பொங்கல் புத்தாண்டு பிறக்கும் பொழுது பொங்கலுக்கு வந்து என்னென்னா ஆண்களுடைய உயிருக்கு ஆபத்து, அதனால் வந்து மனைவிமார்கள்லாம் வாசப்படிக்கிட்ட அகல் விளக்கில் 3 நாளைக்கு அகல் விளக்கு ஏற்றி வைங்கன்னு. அது வாட்ஸ்அப் அப்படியே பரவிடுச்சு. உண்மையோ பொய்யோ பரவிடுச்சு. என் தங்கச்சி வீட்டுக்கு எவனை அனுப்பிச்சிட்ருக்கிறான்.
என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா, என் வீட்டுக்கு ஃபோன் அடித்தா லேண்ட்லைனில். என் ஒய்ஃப் எடுக்குது. நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். வச்சிருச்சு. நான் அப்போவே நினச்சேன், இந்த 2 மூக்கு அப்புறம் வச்சதுன்னு எங்கள் சம்மந்தப்பட்ட வீடுன்னு அர்த்தம். யாருன்னு? உங்கள் தங்கச்சிஞ்சு. நான் வானேன், வேலை இல்லைங்க அப்படின்னு. இல்லை, என்ன தான் சொன்னான், ஒன்றும் இல்லை, இந்த பொங்கலுக்கு வந்து ஆண்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு ஒய்ஃபெல்லாம் அகல் விளக்கு ஏற்றணுமா, உங்கள் தங்கச்சி சொல்லிச்சுன்ட்டு கிச்சனுக்கு போகிறான். நான் பின்னாலேயே போனேன். நீ ஏற்றலையான்னு. என்ன ஏற்றலையா? உன் தங்கச்சிக்கு வேறு வேலை இல்லை, அவங்க சொல்லி எது நடக்குது அப்படின்னா. இப்போ எனக்கு என்னன்னா, உயிர் எந்து அது உண்மையோ பொய்யோ, இவ பாட்டு என் தங்கச்சி இருக்கிற வேலை இருக்கிற கோவத்தில் லெவலில் காலி பண்ணிட்ட போகிறாள். இப்போ நீ ஏற்ற மாட்டியானா? அட போங்க, வேலையை பார்க்கணும், சமைக்கணும் அப்படின்ச்சு. அப்புறம் வெக்கம் கட்டு நானே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிம்மா அகல் விளக்கு ஒய்ஃப் தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா? இல்லைங்க, அடுத்த பொங்கல் வரையும் நான் இருக்கணும்ல, அவங்கவுங்க ஏற்றணுமா அவங்களே ஏற்றுக்கலாமான்னு. அப்புறம் நானே தான் ஏற்றுக்கினேன். அதை விட ஏற்றி வா அன்னைக்குன்னு பார்த்து நல்லா காற்று ஏற்றி பக்கத்துலேயே கோயினுந்தேன், அவுஞ்சிட போகுதுன்னு. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். பாசிட்டிவ் தான், வேறு வழி கிடையாது. சார், டாக்டர் என்னை வந்து உனக்கு பிபி அதிகமாகிடுச்சு, இது சுகர் அதிகமாகிடுச்சு, ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கன்னாரு. எங்கே? ஐபியில் அட்மிட் ஆகுங்க, 2 நாள் சும்மா அப்சர்வேஷன். ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், இருக்கியாங்க? டாக்டர் வந்து பார்க்க போகிறாரு, பில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். நம்ம இருந்தோன்னா வீணாக சண்டை வருவேண்டா. எது அட்மிஷனே ஆகலை அப்போவே. நான் கிளம்புறேன்னா பெரிய டாக்டர் வந்துட்டார். சார், ஒரு ஒய்ஃப் டாக்டர்கிட்ட இவர் வந்து சரியில்லைன்னா எதை பற்றி சொல்லுவாங்க? சார், இவருக்கு சுகர் இருக்குது, ஆனால் ஸ்வீட் சாப்பிட்றாரு, வாக்கிங் போக மாட்டுறாரு, அந்த மாதிரி தானே சொல்லணும். பொதுவாக சொல்கிறா டாக்டர்கிட்ட. என்னென்னு? டாக்டர், இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாருன்னு. அவர் கொஞ்சம் சீனியர் டாக்டர். அவர் உடனே எஸ்சி ரங்கராவ் மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு, என்ன மிஸ்டர் மோகன சுந்தரம், ஒய்ஃப் சொல்கிறது கேட்கலையாமே என்னாரு. அவர் இன்னும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. யாரா கேட்டோம்? அதனால தான் இதுவரையும் நான் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கிறோம். அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. சார், வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க, 40+ வாக்கிங் போங்கன்னு. ரைட்டு, ஒய்ஃபை கூப்பிட்றேன், மாமா வாக்கிங்னு. என் நல்ல மனசுக்கு ஒன்றாவது நீ போன்றான். அப்போ வாக்கிங் போகிறவனுக்குலாம் கெட்ட மனசா? என்னது இது அநியாயமாக இருக்குது. சரின்னு போனேங்க. போன பிறகு அங்கே மெரினா பீச்சுக்கு போனேன். போன பிறகு தான் தெரிஞ்சுது, நிறைய ஜென்ஸு பார்க்குறாங்க நாயை வாக்கிங் கூட்டின்னு வரான் கூட. என்ன சார்ண்ணே? இதுதான் சார் சௌகரியம். கூட கூட பேசாது. நமக்கே மூச்சு வாங்குச்சு வச்சுங்களேன். நீ நிறைய சிகரெட் பிடிக்கிற, அதனால தான் மூச்சு வாங்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது சார். இன்றைக்கி 1/2 கிலோமீட்டர் போதும் நம்ம முடிவு பண்ணால் அதுவும் ஓகே சொல்லிவிட்டு வந்துடும் சார். நான் நல்லா இருக்குது ஐடியா, நாளையிலேருந்து நம்மளும் நாயை கூட்டின்னு வரலான்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, என் ஒய்ஃபு சோஃபாவில் சம்மணம் போட்டு உட்காந்துன்னு கண்ணு மூடினுக்கிறான். அது மீதி தூக்கம் சோஃபாவில் தூங்குறான்னு. என்னம்மான்னு? தியானம் பண்ணுறேன். நான் பயந்துட்டேன். ஏன்னா எப்போவுமே தியானன்றது வந்துங்க அமைதி வரும். இப்போல்லாம் தமிழ்நாட்டில் யாராவது தியானம் வந்ததுனா தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அதனால் இது என்ன பெரிய தியானம்? எனக்கு என்ன, நான் உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை வந்து சாயங்காலம் போட வேண்டிய சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் புரியல. சில வாட்டி சில வாட்டி அவங்களுடைய ரேஞ்சே வேறங்க. சில வாட்டி ஆஃபீஸ்லேருந்து வரமே நம்ம அங்கே நாய்ப்படாத பாடு. ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஹோம் மேக்கர். நீங்களும் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். ஹோம் மேக்கர்ஸ் இந்தியாவில் நிறைய பேருக்கு அப்படி தானே இருப்போம். இப்போ என் வீட்டில் வந்து நம்ம அம்மா வீட்டிலேயே இருக்கவங்க ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனாக வந்து எல்லாருக்கிட்டையும் நாய்ப்பட்ட பாடு, சிக்னலு, ஸ்கூட்டரு. இந்த ஸ்கூட்டரில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஆமாங்க, சிலது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டு தான். ஹெல்மெட் போடணும், 2 வீலர் கரெக்ட் தான். ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலையே 3 கிலோ, ஹெல்மெட்டு 7 கிலோ. அதை மாட்டினா பக்கத்தில் தண்ணி லாரி தெரியல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இங்கே மாதிரில அவன் இஷ்டத்துக்கு ஓட்டுவான். இப்படி பார்க்குறா தெரியல, அப்படி பார்க்குறா தெரியல, ஊன்னு ஓட்டு. எவனா தட்டி விட்டா தான் தெரியும். என்ன ஒன்று, நம்மளே மனசு திருப்திப்படுத்திக்கிறோம். ஓ சரி, ஹெல்மெட் போடுறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன, கவர்மெண்ட்டுக்காக போட்டோனாலும் பின்னால் ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துக்கின்னு உங்கள் அக்கா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லைன்னு தொண காதிலே விடாது, அப்படியே போகலாம். இல்லை, இது கரெக்டு. இது கவர்மெண்ட் சொன்னது. ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டா, பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணுன்னா ரொம்ப நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து பெரிய ஹெல்மெட் வாங்கி கொடுத்தான் போ அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனாங்க, இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஈரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்க்
நம்ப மாட்டீங்க, நடந்தது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் சேம் கலர் பைக்கு, சேம் கலர் ஹெல்மெட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவனுங்க பெட்ரோல் போட்டு உள்ளே வந்துக்கிறானுங்க, 2 ஒய்ஃபு மாறி ஏறிடுச்சு. உண்மை, நடந்தது மாறி ஏறிடுச்சு. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக் கலரு, ஹெல்மெட்டு. இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோன்னா குரல் கேட்குது, என்னங்கோ இந்த பக்கம் போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பலாம். மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. அப்புறம் அவனையும் கூப்பிட்டு இவனையும் கூப்பிட்டு 2 பேரும் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஆனால் அதை சால்வ் பண்ண அவங்களுடைய ரேஞ்சே தனி. ஸ்கூட்டரில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு போகிறதெல்லாம் ஸ்கூட்டரில் முடியாது, ரொம்ப கஷ்டம். நான்லாம் ரொம்ப அவசரப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் சார், நான் பைக்கு கூட இல்லை. ஏன்னா பைக்கு கியர் போட்டு மாட்டேன். இது கைநெட்டுக்கு கொண்டா மாதிரி. அது பார்த்தீங்கன்னா 35 கிலோ பின்னால் தான் இருக்கும், முன்னால் வெறும் தகுடு தான். அது இன்ஜின் 35 கிலோ, இது ஒரு 75 கிலோ. எங்கே நாட்டிக்க போதோன்னு ஓட்டணும். நம்ம மனுஷன் தானே, நம்மளும் போயினே இருப்போம். எது சாரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் ஒரு அழகாக ஒரு லேடி பாஸ் ஆகும். டக்குன்னு மனசு நினைக்கும், நமக்கு பொண்ணு பார்க்க போது இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு. அப்படியே வேற வழி கிடையாது, அவங்களுடைய ரேஞ்சே தனி. இப்போ ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனில் வந்து உட்காரோம் வச்சுங்களேன், ஏங்க ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்க. இப்படி இல்லையே, நல்லா பாருங்க. என்னது, அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்கன்னா, என்ன பார்க்கறது சேஞ்சு? அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு. இல்லை ஒன்றும் சேஞ்ச் இல்லையாம்மா. உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா. ரசனை இருந்தால் நான் ஏமா கல்யாணம் பண்ணுறேன், விடு. இன்னும் இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஷோ கேஸ்லேருந்த ஒரு குட்டி யானை பூமியை எடுத்து டிவி மேலே வச்சுருக்கா சார். அவளை பொறுத்த அளவுக்கு அது வந்து இன்டீரியர் டெக்கரேஷன். நம்ம அதை ஒத்துக்கணும், சிரிக்கணும், குட்டு சொல்லணும். அதெல்லாம் முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க அன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் பார்லிமெண்ட்டில் நடந்துனுக்குது, பார்த்துன்னு டிவியில் பார்த்துனுக்குறேன். கிடுகிடுன்னு ஓடி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்கண்ணா. என்ன ஆச்சுன்னா, மாவு உயரம் ஆகலைங்கண்ணா. மாவு உயரம் ஆகலையா? அவன் என்ன சொல்கிறாங்க, இந்த மாவு அரைச்சி வச்சிங்கன்னா புளிச்சு கொஞ்சம் உயரமாகுமா. அது ஆகலையாம். 50 வயசு ஆகுது, நானே உயரமாகலை. அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. மாவு உயரம் சில வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே இன்றைக்கி என்ன ஷாக் வச்சுருக்கிறாளோன்னு பயந்துக்கினே வரணும். ஆமாங்க, திடீர்னு ஒரு மஞ்சள் கலரில் அது என்னன்னே தெரியாத ஒரு வஸ்து, அதை கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனில் வச்சுருந்தாங்க. நான் அது மஷ்ரூம் அல்வா. ஏன்னா கத்திரிக்காய், முருங்காய், அந்த இங்கிலீஷ் காய்கறியே இல்லாமல் சமைக்கிற ஆள் நம்மளால். திடீர்னு மஷ்ரூம் கிஷ்ரூம்ந்த அதுலேயும் அல்வா வேறு சொல்லுதேன்னு நான் சொன்னேன். இல்லை, இது எப்படி செஞ்ச உனக்கு தெரியாத? என்ன எப்போவுமே தெரியாமல் இருந்துருவோமா? டிவியில் பார்த்தேன், கற்றுக் கொடுத்தாங்கண்ணா. இந்த டிவியில் யார் கற்றுக் கொடுத்ததுன்னு, நடிகை நளினிச்சு. ஐயோயோன்னு அந்த அம்மா பாருங்கள், நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு, இப்போவும் பழி வாங்குது. நான் வானான்றேன், நீ சாப்பிட்டியாப்பானே? நீங்கள் சாப்பிடாம என்றைக்கு நாங்கள் சாப்பிட்ருப்போம். சும்மா இந்த லேபிலெல்லாம் எலி வச்சுருப்பாங்கல்ல, அந்த எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதான் மகிழ்ச்சி என்பது மனசில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஷோனாக்கா இந்த சர்க்கஸு, இந்த மேஜிக் ஷோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மேஜிக் ஷோ சில பேருக்கு பிடிக்கும், நம்மளுக்கு வந்துங்க மூளை கெட்டு போச்சு. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகிறோம், படிச்சிருக்கிறோம், பட்டிமன்றம் பேசுகிறோம், 4 பேரை பார்க்கணும். பக்கத்துலேயே இருப்பான், நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்க கூட தான் டெய்லி செக்ஷனில் பேசுகிறோம். குட் மார்னிங் சார்னுவான், நம்மளுக்கு பின்னால் மொட்டை கட்டி தான் அனுப்புவான். அந்த மாதிரி ஆளுங்களோட பழகிறதுனால மூளை வந்து இல்லை எப்போவுமே ரொம்ப கெட்டு போய்கிச்சு. இந்த மேஜிக் ஷோவில் திடீர்னு டேபிள்லேருந்து ஒரு தொப்பி எடுக்கிறாங்க, முயல்குட்டி வருது. நமக்கு அதை பார்த்தோன்னா கை தட்டவே முடியாது. ஏன்னா முயலை இவன் கையில் ஏற்றுன்னு வந்தானா, பேக்கெட்டில் வச்சுருந்தானா, கீழே வச்சுருந்தானா, இதே யோசனை. ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா ஊன்றா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப கை தட்டி, ஏங்க முயல் எப்படிங்க வந்தது அப்படின்னா, அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு, வந்தது சுமாருன்னு. அவங்க அன்றைக்கி சர்க்கஸுக்கு போகிறேன், சர்க்கஸில் நான் ஒருத்தன் போனேன். சர்க்கஸில் என்னென்ன ஒரு ஆளைங்க ரவுண்டு வட்டம் மரத்தில் ப்ளைவுட்டில் ஒரு ஆளை இப்படியே கட்டிட்டாங்க. அது அந்த கேட்டுக்கிட்ட அவன் சுற்றுது. இங்கே ஒரு அம்மா கண்ணை கட்டி ஒரு 10 கத்தி சர்க்குந்து படவையில்
எல்லாம் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். கை தட்டினேனா, கை தட்டிட்டு விட்டுட்டு மரியாதை அப்படியே விட்டுட்டு இருக்கணும். இல்லை, நான் என்ன பண்ணேன், ஏதோ 7-8 சர்க்கஸ் கம்பெனி இதுவரையும் நடத்தினவன் நாட்டம் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான கேமில் எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையே போடுவாங்க, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என் ஒய்ஃபு அந்த அம்மா அந்த ஆளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு ஈகோ ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ உலகம் தெரிஞ்சவன், நம்ம ஒன்று சொன்னால் எஸ்ன்னு ஒத்துக்கணும்ல. உனக்கு தெரியுமா உண்மையிலே அப்படி தானே? இல்லைங்க, கண்டிப்பாக அந்த பொம்பளை அந்த ஆளுக்கு ஒய்ஃப் இல்லைன்னு. எதை வச்சு சொல்கிறேன்? உண்மையான ஒய்ஃபை கண்டு இருந்தால் ஒரு 6 கத்தி நேரம் இறங்கியிருக்கோண்ணா சார். அவங்க சொன்னது கூட இல்லை சார், அந்த சொன்ன தொகி திடீர்னு ஒய்ஃபு கிட்டேயே ஒரு சந்திரமுகி மூஞ்சி பார்த்தேன். நல்ல காலண்டா அப்பா சாமி, நம்ம ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம், சர்க்கஸில் வேலை செய்யலைன்னு. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல்
அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர். கலைஞர் விளக்க உரை. அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால